ஸோ போன கிளாஸ்ல நம்ம இந்த லைனோட நிறுத்தினோம். அதாவது கஸ்யாயம் குதோயம் இது மனசி விசின்வன்னு ச சமீபமாகத்ய சுத் சுச்சுத்காரைஹி அஸ்வம் சாந்த்வயந்தம் ஹரித திருணபாரம் ச புரதः பிரக்ஷிபந்தம் கமபி சூத்ரயுவகம் அபி அவாலோகயத். அதோட நிறுத்தினோம். ஸோ இந்த மாதிரி வீர சிவாஜி வந்து இந்த மாதிரி காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது தூரத்துல ஒரு ஒரு ஒருத்தனை வந்து குதிரையோட பார்க்கறான். ஸோ யாரு யார் இவன், யாரை சேர்ந்தது இது அப்படிங்கிறத மனசுல நினைச்சுண்டு அங்க அந்த குதிரைக்கு வந்து ஹரித திருணபாரம் ச புறத்தக பிரக்ஷிபந்தம், அந்த நல்லா கிரீன் கிராஸை வந்து அந்த குதிரைக்கு முன்னாடி போட்டு கொண்டிருக்கின்ற கமபி யாரோ ஒரு சூத்ரகனை சூத்ரக யுவகனை அவன் ஸ்ரீ வீர சிவாஜி பார்த்தான். அதோட நிறுத்தினோம் இல்லையா? மேல படிவா. तं च विवर्णवदनम् आजानुधूलिधूसरितचरणयुगलं मन्थरितशरीरं स्वेदक्लिन्नं च अवलोक्य दूरतः कश्चन समायातः अस्ति तद्भृत्य एव अयम् इति निश्चित्य शनैः अप्राक्षीत् कस्य अयम् अश्वः इति. ஸோ கஸ்ய அயம் அஸ்வஹா. ஓகே, விவர்ண வதனம் இது எல்லாமே ஓகே. விவர்ண வதனம் ஆஜானு தூளித தூசித தூசரித சரணயுகலம் மந்தரித சரீரம். ஸோ விவர்ண வதனம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி பேலான ஒரு ஒரு வதனத்தோட இருக்கான். கிண்ண ஆனனம்னு வச்சுக்கோங்க. வெளுத்து போயிருக்கிற அப்படின்னு சொல்ல மாட்டோமா, வெளுத்துட்டு இருக்கிற மூஞ்சி அப்படின்னு சொல்லுவோமோ, அந்த மாதிரி வெளுத்துட்டு இருக்கிற ஒரு மூஞ்ச முகத்தோட அந்த இவன் வந்து இருக்கான். புரியுதா? ஸோ விவரண வதனம்னாலே யாருக்கு அவனுடைய உண்மையான ஒரு கலர் போய் விகதா வர்ணா யஸ்மாத் சஹா விவர்ணம். ஸோ விவர்ண வதனம், விவர்ணம் வதனம் எஸ்ய சஹா விவர்ண வதனம், தம் விவர்ண வதனம். சரியா? அதுக்கப்புறம் ஆஜானு தூளித ஸோ ஆஜானு தூளித தூசரித்த சரணயுகலம். ஸோ வந்து என்ன, ஜானுனா உங்களுக்கு வந்து முட்டின்னு அர்த்தம். அதெல்லாம் ஜானு வாசகான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஜான்வாசம்னு ஆயிடுத்து. அந்த ஜானு வாசகா லேட்டரா வந்து நம்ம ஜான்வாசம்னு ஆக்கி. அது முட்டிக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன்? ஐ திங்க் அது வரைக்கும் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ், அது வரைக்கும் அவ வந்து பிரம்மச்சாரியா இருக்கிறதுல முட்டி வரைக்கும் தான் வஸ்திரம் கட்டிப்பா. ஆமா, மேல இந்த வாசகனா வஸ்திரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா. வாசக வாசவ் வாசாகான்னு ஒரு ரூபம் இருக்கு, வாசக வாசசி வாசாம்சின்னு ஒரு ரூபம் இருக்கு. ரெண்டுத்துக்கும் பிரதமா விபக்தி வாசக தான் இல்லையா? ஸோ முட்டி வரைக்கும் அவ வந்து அது வரைக்கும் வஸ்திரம் போட்டுப்பா. அதுக்கப்புறத்துல இருந்து தான் முட்டி கீழே வரும் இந்த பஞ்சகதம். அது வரைக்கும் அந்த அந்த பிரம்மச்சாரி ஒரு துண்டு வரி தானே கட்டிப்பா. ரொம்ப சாஸ்திரபரமா இருக்கிறவா அந்த முட்டி வரைக்கும் தான் வஸ்திரம் கட்டிட்டு இருப்பா இல்லையா? ம், ம். அதனால வந்ததுன்னு நான் என்னுடைய ஒரு இன்டர்பிரிட்டேஷன், தப்பா குரல் இருக்கலாம். ஸோ ஜானுனோஹோ பர்யந்தம் ஆஜானு, ஆஜானுனா ஜானு வரைக்கும்னு அர்த்தம். சரியா? ஜானு பர்யந்தம் இத்தியர்த்தः. தூல்யா தூசரிதா, தூளி தூளி தூசரிதா. அந்த மாதிரி சரணயோகோ யுகலம் சரணயுகலம் ஆஜானு தூளி தூசரிதம் சரணயுகலம் எஸ்ய சஹ தம். ஸோ அப்படிப்பட்ட விவர்ணவதனம் ஆஜானு, ஆஜானுனா முட்டி வரைக்கும், தூளிதம் தூளி தூசரித்தம், அந்த தூளினா தூசி, தூசியினால தூசரித்தம் அப்படின்னா பிரவுன் ஆக்கப்பட்ட அழுக்காக்கப்பட்ட சரணயுகலம், அந்த கால்களினுடைய அந்த பேர் ஆஃப் அந்த ஃபீட், அவனுடைய ரெண்டு கால்கள், அந்த கால்களை உடைய அவன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உங்களுக்கு மந்தரித சரீரம், மந்தரிதம் அப்படின்னா ஸ்தகிதம் அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஸ்தகிதம் சரீரம் எஸ்ய சஹ தம், ஸ்தகித சரீரம். ஸ்வேத கிளின்னம், ஸ்வேதம்னா உங்களுக்கு வேர்த்து கொட்டுறதுன்னு அர்த்தம் உங்களுக்கு இல்லையா? வேர்வை. ஸ்வேதைஹி கிளின்னம், அதனால வேர்த்து கொட்டுறதுனால ரொம்ப டயர்டான அவனை. சரியா? அவன் வந்து ஸ்வேதைஹி கிளின்னஹ தம் ஸ்வேத கிளின்னம். அதுக்கப்புறம் எப்படி இருக்கான் அப்படின்னா அவலோக்கிய, அவனை பார்த்துட்டு தூரத்தக கஷ்டன சமாயாத்தக அஸ்தி, யாரோ ஒருத்தன் தூரத்துல இருந்து வரப்போறான் இப்போ, அவனுடைய ஒரு பிருத்தியன் தான் இவன் அப்படின்னு இவன் அசியூம் பண்ணிக்கிறான். யாரு? சிவாஜி. சரியா? ஸோ இது எல்லாமே இந்த தம்முக்கு வந்து அட்ஜெக்டிவா போகுது. இதுதான் இந்த தம்மை தான் அப்போலேருந்து தேடிட்டு இருக்கேன், எங்கடா போய் இது சேர்றதுன்னுட்டும். தம்ச அவனை அவலோக்கிய அவனை தம் தம் சனைஹி அப்ராட்சி, தங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சிவாஜி
தம் சனைஹி அப்ராக்ஷித். எப்படிப்பட்ட தம், எப்படிப்பட்ட அவனை அப்படின்னா, விவர்ணவதனம், ஆஜானு தூளி தூசரித்த சரணயுகலம், மந்தரித சரீரம், ஸ்வேதக்லிண்டம், இது எல்லாமே அவனுக்கு அப்ஜெக்டிவா போறது. அப்படிப்பட்ட அந்த சூத்ரகனை அவலோக்கிய, பார்த்துவிட்ட பிறகு, தூரதக அவலோக்கிய, சரி இல்ல இல்ல அவலோக்கிய, தூரதக கஷ்டன சமாயாத்தக அஸ்தி, தூரத்திலேருந்து யாரோ ஒருத்தன் வருகின்றவனாக இருக்கிறான். அதாவது வாட் வாஸ் அசம்ஷன் ஆஃப் சிவாஜினா, இவன் வந்து யாரோ ஒருத்தனுடைய அஸ்வபாலகன், யாரோ ஒரு முதலாளி வந்து டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இருக்கான், இவன் வந்து இந்த குதிரையை வந்து பராமரிச்சு நீங்க நிக்கிறான் அப்படின்னு இவனுடைய அசம்ஷன். சரியா? சோ தூரத்தக கஷ்டன சமாயாத்தக அஸ்தி, யாரோ ஒருத்தன் வருவனாக வந்தவனாக வந்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். தத் பிருத்தியக ஏவ அயம், தஸ்ய பிருத்தியக தத் பிருத்தியக, அவனுடைய ஒரு பிருத்தியகர சேவகா ஏவ அயம் இது நிச்சித்ய, இந்த மாதிரி நிச்சயம் பண்ணிட்டோம். சினுங்கிறது தான் உங்களுக்கு அங்க தாத்து இல்லையா? ஆமா, சித்தியங்கிறது லெப்ல இருக்கு, நிச்சித்ய. ஷனைஹி அப்படின்னா மொள்ளமாக, மந்தைஹி, அப்ராக்ஷித் அப்படின்னா கேட்டான், பிருஷ்டவான் இத்தியர்த்தः. சரியா? லுங்குல இருக்கு. கஸ்ய அயம் அஸ்வஹ இது, யார் இந்த, யாருடைய குதிரை இது அப்படின்னு. அப்புறம் படிங்க. स तु स्वकार्यसंलग्नः अन्यमनस्कः एवं समायातः कोऽपि इति उदतरत्. ஆமா, அவன் வந்து அவன் அவன் வந்து அந்நிய மனஸ்கா அப்படின்னா வேற எதுலயோ மனசை வந்து ஈடுபட்டு இருக்கிறான். ஸ்வகாரிய சம்லக்னஹ, ஸ்வஸ்மின் ஸ்வஸ்ய காரியः ஸ்வகாரியः, ஸ்வகாரியே சம்லக்னஹ, ஸ்வகாரிய சம்லக்னஹ சஹ, சஹக்கு அட்ஜெக்டிவா போறது. சஹ தூ ஸ்வகாரிய சம்லக்னஹ அந்நிய மனஸ்கா அப்படின்னா, அந்நியஸ்மின் விஷயே மனஹா எஸ்ய சஹ, வேற ஒரு இதுல ஈடுபட்டு இருக்கவனுக்கு அந்நிய மனஸ்கஹான்னு பேரு. அனன்ய கதிகா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? எல்லாத்துலயும் அந்த கஹாங்கிற அந்த பிரத்யம் ஆட் ஆகுது. சரியா? சோ அந்யஸ்மின் விஷயே மனஹா எஸ்ய சஹா அந்நிய மனஸ்கா. ஸோ ஹூஸ் மைண்ட் இஸ் இன்வால்வ் இன் சம்திங் எல்ஸ். சரியா? அதே மாதிரி ஸ்வகாரிய சம்லக்னக, ஸோ ஹி வாஸ் டோட்டலி என்கிராஸ்ட் இன் இஸ் ஒர்க் அண்ட் அட் த சேம் டைம் வேற ஏதோ ஒண்ணுத்துல மனசு வந்து ஈடுபட்டு இருந்தது. ஓகே, அந்த மாதிரி இருக்கிற சஹா, அந்த சஹாக்கு அது ரெண்டுமே அப்ஜெக்டிவ். ஏவம் சமாயாத்தக கோபி இது உததரத். ஸோ யாரோ வருவா, இப்போ உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளைய வந்து அவனுக்கு கொடுத்தான். புரியுறதா? அஹ்? கோபி சமாயாத்தக, யாரோ வரான், வருவான் அப்படின்னு. இது உது திரு, திரு தரத்தி இருக்கணும், தரத்தி டு ஸ்விம். ஸோ உத தரத்து அப்படிங்கிறது லங்குல இருக்கு, உத்துங்கிறது அங்க உபசர்க்கம். ஓகேவா? சோ சஹ சூத்ரகஹ தூ, அவனுக்கு அட்ஜெக்டிவ் ரெண்டு சொல்றார். ஸ்வகாரிய சம்லக்னஹ ஒன்னு, அந்நிய மனஸ்கஹ இன்னொன்னு. சன்னு ஏவம் இவ்வாறாக, சமாயாத்தக கோபி இது ஏவம் உததரத், இவ்வாறாக பதிலை கூறினான். அப்புறம் உததரத்துங்கிறது பதில் சொன்னான்னு அர்த்தமா? இந்த மாதிரி ஒரு பட்டுன்னு ஒண்ணு சொன்னாங்கிற அர்த்தமா வச்சுக்கணும். அதரத்துனா டு கிராஸ், உத்தரத்திங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே. புனரபி குதஹ ஆயாதாக யூயம் இதி பிருச்சதி சிவவீரே. உத்தரத்தின்னு உங்களுக்கு வார்த்தை இருக்குல்ல, உத்தரம், உத்து பிளஸ் திரு பிரத்யம் தான், திரு தான் அங்க தாத்து. அதே மாதிரிதான் இதுவும் இருக்கும். இந்த தரத்துனா ரிப்ளைடுங்கிற அர்த்தம் தான். சரியா? புனரபி குதஹ பிரஷ்ன உத்தரம் क्वेश्चन ஆன்சர். ஆமா, உத்தரம் இருக்கணும். உத்தரத்தின்னு நம்ம யூசேஜ் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, பதில் சொன்னாங்கிறதுக்கு. சோ அதுவும் உங்களுக்கு வந்து உத்து தரத்தி தானே, உத்து பிளஸ் திரு தாத்து தான். அதே மாதிரி இங்க உத்து பிளஸ் திரு, பட் இங்க வந்து லங்குல இருக்கு, அதரத்துன்னு. ஓகே இருக்கு, உததரத்து. புனரபி குதஹ ஆயாதாக யூயம் இதி பிருச்சதி சிவவீரே ச கிமிவ நிரர்த்தம் பிரஷ்னான் உட்டங்கயசி ஆலாபித்தும் இச்சசி சேத் घटिकायुगलम् அதிவாஹ்ய சமாயாஸ்யசி யதா பூரித ஜடர பிடக ஸ்தாம்ரக தூபபானைः கலநலம் கவோஷ்ணயன் त्वया सह वार्ताभिः अध्वपरिश्रमम् अल्पयिष्यामि इति अवोचत्.
ஸோ வந்து திருப்பி திருப்பி கேட்டவனே அவனுக்கு வந்து ஒரே ஒரு வெறுப்பு வந்துடுத்து. புனரப்பி குத ஆயாத்தாக யூயம் இது பிரிச்சதி சிவவீரே. ஸோ புனரப்பி மறுபடியும் இவன் வந்து இந்த மாதிரி யாரோ வரா அப்படின்னு ஒரு பட்டுன்னு பதில் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த சிவாஜி என்ன பண்றார்? புனக அப்பி மறுபடியும் குத ஆயாத்தாக யூயம், யூயம்னா நீங்கள், குதக அப்படின்னா கஸ்மாத் பிரதேசாத்து ஆயாத்தாக வந்தவர்களாக இருக்கிறீர்கள். இது சிவவீரே பிரிச்சதி சதி, இந்த மாதிரி சிவவீரன் சிவாஜி கேட்ட அந்த தருணத்தில், அதாவது சிவவீரே பிரிச்சதிங்கிறது லட்லகாரம் இல்ல, சதி சப்தமி. சிவவீரே பிரிச்சதி சதி ச கிம் இவ நிரர்த்தம் பிரஷ்னானு உட்டங்கயசி. ஸோ சும்மா வேணாம்னா நிர்கதா அர்த்தா நிரர்த்தா இல்லையா? ஸோ சும்மா வேண்டாதுக்குன்னா அனாவசியமான அர்த்தம். பிரஷ்னானு கேள்விகளை, உட்டங்கயசி அதாவது டங்கனம்னா டைப் அடிக்கிறதுன்னு அர்த்தம். உட்டங்கயசி அப்படின்னா சும்மா சும்மா அதை வந்து ஏன் வந்து பிரஸ்தாபிக்கிறேங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கோங்க. ஜி உட்டங்கனம்னு கேள்வி எழுப்புறேன்னு சொல்லுவாளே அந்த கேள்வி மாதிரியா? எழுப்புற, ஆமா, பிரஷ்னானு உட்டங்கயசி, திருப்பி திருப்பி ஏன் வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்க கேள்விய. அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அவன் அப்படின்னா, எதி ஆலபித்தும் இச்சசி சேத், நீ வந்து அதாவது சேத் வந்துருத்துனா எதி போட வேண்டாம், எதி போட்டா தர்ஹி போடணும். ஆலபித்தும் இச்சசி சேத்து, நீ வந்து பேசணும்னு நினைக்கிறையா, நினைச்சேனா, இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் மீ, தென் என்ன பண்ணு அப்படின்னா, இவன் வந்து சிவாஜிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறான். கட்டிகா யுகலம் அதிவாஹ்ய சமாயாஸ்யசி. கட்டிகா யுகலம், கட்டிகானா டைம்னு அர்த்தம். கட்டிகா யுகலம்னா அதாவது மெஷர் ஆஃப் டைம் ஈக்குவல் டு 24 இது ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கட்டிகா யுகலம் நீங்கள் வந்து 24 மினிட்ஸ் ஆர் ஒரு 2 ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 60 மினிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கட்டிகா யுகலம்ங்கிறது 120 மினிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதிவாக்கிய அப்படின்னா தாண்டி விட்ட பிறகு, சமாயாசியசி 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஆர் ரெண்டு நாழிகை கழிஞ்சப்புறம் நீ வா வந்துடும். யதா, அப்போ நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, பூரித ஜடர பிடகா தாமிரக தூம பானைஹி கலநலம் கௌஷ்ணயன்னு त्वया सह வார்த்தாபிஹி அத்வ பரிசிரமம் அல்பயிஷ்யாமி இது அவோச்சது. அப்ப நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, ஜடரம்னா வயறுன்னு அர்த்தம். ஜடராக்னின்னு சொல்றோம், ஜாட்டராக்னின்னா சொல்றோம் இல்லையா? ஸோ வந்து என்ன அப்படின்னா, பூரிதா ஜடரக ஏவ பிட்டகம்னா இதுன்னு அர்த்தம், பாக்ஸ், மஞ்சூஷா பாக்ஸ்ன்னு அர்த்தம். ஜடரக ஏவ பிட்டகா, இவனுடைய வயரே ஒரு பாக்ஸ் மாதிரி. ஸோ பூரிதம் ஜடர பிட்டகம் ஏனசகா. ஸோ நான் வந்து எவன் ஒருவனால் அவனுடைய வயருங்கிற ஒரு டப்பாவானது ரொப்பப்பட்டவனாக இருக்கிறானோ அந்த தருணத்தில் அப்போ வந்துடு நீ, சரியா? என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் எப்படி இருக்கேன் நான்? தாமரக தூம பானைகி அப்படின்னா அந்த ஹுக்கான்னு சொல்லுவா தெரியுமோ. தாமரகம்ங்கிறது உங்களுக்கு அந்த வெத்தலை டைப்னு நினைக்கிறேன். அதனுடைய தூமபானம்னா, தூமம்னா ஸ்மோக்கு, தூமபானம்னா ஸ்மோக்கை வந்து இழுக்கிறது, சிகரெட்டுன்னு சொல்றாள் இன்னைக்கு. அன்னைக்கு வந்து அந்த ஹுக்கான்னு சொல்லுவாள். அந்த தூமரபானைகி அவைகளினால், தூமபானைகி அவைகளினால் கலநலம், கலம்னா கழுத்து, நலம்னா நாளான்னு சொல்றோம் இல்லையா ஹிந்தியில, காவான்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கலநலம்னா அந்த தொண்டைங்கிற பைப்பை, கௌஷ்ணயன்னு அப்படின்னா நான் வந்து ஈஷத் உஷ்ணயன்னு அர்த்தம். ஸோ கவோஷ்ணயன்னுங்கிறது சத்ரு, அவனுக்கு அட்ஜெக்டிவா போகுது. நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய கலநலம், என்னுடைய கலசிய நலம்னா பிரதேசம், அந்த டியூபு, அதை கவோஷ்ணயன்னு யதா அகம் பவாமி ததா துவயா சக வார்த்தாபிகி, அப்பொழுது உன்னோடு கூட, வார்த்தான நியூஸ்னு அர்த்தம். இங்க வந்து வார்த்தாபிகினா வார்த்தாலாபம்னு வச்சுக்கோங்க, கான்வர்சேஷன். வார்த்தாபிகி அத்வ பரிசிரமம். ஸோ அத்வனஹ பரிசிரமம், அத்வானி இந்த சப்தம். அத்வனஹ பரிசிரமம் அப்படிங்கிறது மார்க்கத்தினுடைய டிராவல் பண்றதுனுடைய அந்த டயர்சம்னஸை அகம் அல்பயிஷ்யாமின்னு நான் குறைச்சிப்பேன், போக்கடிச்சுப்பேன். இது அவோஜ. அது பேசிண்டே அந்த வாக் த டாக் இருக்கணும். பேசிண்டே நடந்தா நடக்கிற சிரமம் தெரியாதுன்னு தெரியும். அங்க பேச்சு தான் ஜாஸ்தி இருக்கும், நட இருக்காது. ஸோ அதான் இந்த மாதிரி நான் வந்து அப்ப நான் வந்து அந்த மாதிரி டைம்ல நீ வா, இது அவோச்சது அப்படின்னு கூறினான். சரியா? திருப்பி சொல்றேன். புனரப்பி கவோஷ்ணயம்னா என்ன? அவோஷ்ணயன்னா ஈஷத்
கொஞ்சம் உஷ்ணயன்னு அர்த்தம். கொஞ்சமா சூடா. சூடு பண்ணிக்கிறதுனா என்ன, வார்ம் பண்ணிக்கிறது தொண்டைய. சரியா? ஆமா. சோ புனரபி யூயம் குதஹ ஆயாதாக. நான் அப்படியே படிச்சுட்டே போறேன் சம்ஸ்கிருதத்தை, உங்களுக்கு புரியறதான்னு பார்த்துட்டே வாங்கோ. புனரபி மறுபடியும், யூயம் குதஹ ஆயாதாக ஈதி சிவவீரே பிருச்சதி சதி கிமர்த்தம் நிரர்த்தம் பிரஷ்னானு உத்தங்கயசி இது அவோச்சத்து சக. நீ வந்து ஏன் இந்த மாதிரி நிரர்த்தகமா கேட்குற, ஆலபித்தும் இச்சசி சேத்து, என்னோட கன்வர்சேஷன் வச்சுக்கணும் அப்படின்னு உனக்கு விருப்பமே என்றால், கட்டிகா யுகலம் அதிவாக்கிய வகதி, அதனுடைய வாக்கிய, அதிவாக்கிய அப்படின்னா தாண்டி விட்டுன்னு அர்த்தம். அதிக்ராந்தக எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதை கடந்து. சரியா? சோ இங்க அதிவாக்கிய கட்டிகா யுகலம் அதிவாக்கிய, 2 யுகலத்துக்கு அப்புறம், பேர் ஆஃப் 2 மணி நேரத்துக்கு அப்புறம், சமாயாசியசி, நீ திரும்பி வா. யாசியசினா போற, ஆயாசியசினா வர, சமாயாசியசினா சமயக் ஆசியசி, நிச்சயமா இங்க வந்துடும். யதா, அப்பொழுது எப்படி அப்படின்னா, பூரித ஜடர பிட்டகா அகம், நன்னா ரொப்பப்பட்ட ஜடர ஏவ பிட்டகா, இந்த வயருங்கிற ஒரு பாக்ஸரை ரொப்பி நன்னா ஃபுல்லா பூர்ணித நது அன்னேன பூரித ஜடரஹா ஆர் பூரித கர்ப்பா அகம் பவாமி. அப்புறம் என்ன அப்படின்னா, தூம பானைஹி தாமிரக தூமபானைஹி கலநலம் கவோஷ்ணயன்னு. சோ தாமிரகஸ்ய தூமபானம். சரியா? ஆர் தாமிரகா இது தூமபானம், எது வேணா வச்சுக்கோங்க. அந்த அந்த ஒரு தூமபானத்தினால கலசிய நலம், தொண்டையினுடைய அந்த டியூபை கவோஷ்ணயன்னு நன்றாக ஈஷத் உஷ்ணயன்னு சூட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்ற நான், கவோஷ்ணயன்னு அகம், त्वया सह உன்னோட கூட, வார்த்தாபிகி இந்த வார்த்தாலாபைகி, அத்வ பரிசிரமம் மார்கஸ்ய பரிசிரமம் அல்பயிஷ்யாமி இது அவோச்சத் இது உவாச்ச. சரியா? அதான் அவோச்சத்து லுங்குல இருக்கு. तदाकर्ण्य अन्तर्विहसन्निव शिववीरः तथा करिष्यावः कथय तावत् कुतः आगताः यूयम् इति पुनरपि अपृच्छत् தத் ஆகர்ணிய அந்தர் விகசன்னு இவ சிவவீரஹ. மனதுக்குள்ளே சிரித்து கொண்டு இருப்பவன் போல இருக்கின்றான் அந்த சிவவீரஹா. சிவவீரஹா தத் ஆகர்ணிய தஸ்ய சூத்ரகஸ்ய வச்சனம் ஆகர்ணயன்னு. சரியா? ஆகர்ணிய ஸ்ருத்வா அந்தர் விகசன்னு, மனசுக்குள்ளே சிரிச்சுண்டு. சரியா? விகசன்னு இவ, சிரிப்பவன் போல. ஓகேவா? லிட்ரலி சிரிக்கல, மனசுக்குள்ள அது மாதிரி ஒரு நினைச்சுக்கிறான். சிவவீரகா ததா கரிஷ்யாவக கதையதாவது குத ஆகதாக யூயம். அப்படியே பண்ணிடலாம், ஆனா நீ சொல்லு எங்கேருந்து வந்திருக்க. இது புனக அபி அபிருச்சது, திருப்பியும் கட். இது பெரிய டிஃபிகல்ட் சென்டென்ஸ் ஒண்ணும் இல்ல. அடுத்தது, स तु घोटके दत्तदृष्टिरेव सकोपम् अवादीत् कुतः आगताः यूयम् इति कुतःकारैः स्फोटितौ मे कर्णौ. ஆமா, நல்லா நம்ம ஒரு 19th செஞ்சுரி போயிட்டுங்கிறது நல்லா தெரியுது. நம்ம சம்ஸ்கிருதம் எழுதுற மாதிரி இருக்கு சிலதெல்லாம் இல்லையா? சது அந்த அந்த சூத்ரகः தூ கோட்டகே, கோட்டகேன அஸ்வே, தத்த திருஷ்டிஹி, தத்தः திருஷ்டிஹி ஏன, தத்தா திருஷ்டிஹி ஏன சக, ஏன்னா திருஷ்டிஹி ஸ்திரீலிங்கம், தத்தா திருஷ்டிஹி ஏன சக அப்படிங்கிறது அந்த அவன் சகாக்கு அட்ஜெக்டிவா போறது, இந்த சூத்ரகாக்கு அட்ஜெக்டிவா போறது. அவன் குதிரையில் வைத்த பார்வையோடு இருக்கின்ற அவன் சகோபம் அவாதீத், கோபேன சஹா சகோபம், சகோபம்ங்கிறது இங்க அட்வர்பா வருது. சகோபம் அவாதீத், கோபத்தோடு கூறினான். சரியா? குத ஆகதாக யூயம், குத ஆகதாக யூயம் இது நம்ம ஆத்துல பசங்க கேட்கிற மாதிரி, படி படி படின்னு சொல்றியே, இதை எடுத்து போடு போடு போடுங்கிறியே, அந்த மாதிரி இல்ல. குதஹ ஆகதாக யூயம் இது குதக்காரைஹி, எங்கேருந்து வந்த, எங்கேருந்து வந்தேங்கோ நீங்கோ அப்படின்னு இந்த குதக்காரைஹி திருப்பி திருப்பி அந்த குதஹங்கிற ஒரு குதக்காரகங்கிறது எதுவும் பதம்லாம் கிடையாது. அது நம்மளே இந்த இது மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும். குதக்காரைஹி இந்த எங்க எங்க அப்படிங்கிறதுனால மே கர்ணம் ஸ்போட்டித்தோம், என்னோட 2 காதும் வந்து பொழந்துடுத்தோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸ்புட்டினுடைய யுக்த பிரத்யம், ஸ்புட்டிதகான்னு ரூபம் இருக்கு, ஸ்போட்டிதகான்னு ரூபம் இருக்கு. சோ ஸ்போட்டிதவு மே கர்ணவ், மம கர்ணவ் ஸ்போட்டிதம். சரியா இருக்கா? சோ சஹா
சக சூத்ரகா அவனுக்கு அப்ஜெக்டிவ் வந்து தத்த திருஷ்டிஹி கோட்டகே தத்த திருஷ்டிஹி குதிரையில் வைக்கப்பட்ட பார்வையோடு இருக்கின்ற சகசூத்ரகா சகோபம் அவாதீத் கோவத்தோடு இதை கூறினான். ஸோ த பர்சன் சூத்ரகா அதாவது புட்டிங் இஸ் கிளான்ஸ் ஆன் தி ஹார்ஸ் with anger he uttered all these words. என்ன அப்படின்னா குதாகதாக யூயம் குதாகதாக யூயம் இது குதக்காரைஹி ஸ்போட்டிதவ் மே கர்ணவ். அப்புறம் ஸ்போட்டிதவ்ங்கிறது கர்ணவுக்கு போகிறது. கர்ணவ் ஸ்போட்டிதவ் மே மம கர்ணவ் ஸ்போட்டிதவ். அப்புறம் वयं दिल्लीतः आगताः दिल्लीतः दिल्लीतः ஆமா நாங்க டெல்லியிலேருந்து வந்திருக்கோம், டெல்லியில இருந்து அப்படின்னு அவனுக்கு கோவத்தோட சொல்றான். ஆமா ஆமா कथय किं गजं ददासि घोटकं वा तदाकर्ण्य शिववीरः तत् प्रकृतिं परिज्ञाय शनैः परिवृत्य मन्दिरस्य पश्चिमदेशे पर्यटितुम् आरेभे. ஆமா கதைய கிம் கஜ சொல்லிட்டேன், தில்லியிலேருந்து வந்துட்டேன், அப்படி வந்திருக்கேன்னுட்டோ. நீ என்ன எனக்கு என்ன கொடுக்க போற? ஏதாவது கொடுக்க போறியா? கிம் கஜம் ததாசி, யானை கொடுக்க போறியா? கோட்டகம் வா, இல்ல குதிரையை கொடுக்க போறியா? தது ஆகர்ணிய, அதை தஸ்ய வச்சனம் ஆகர்ணியன்னு அர்த்தம். ஸ்ருத்வா சிவவீரக, சிவவீரனானவர், சிவாஜியானவர், தத்து பிரகிருதிம் அப்படின்னா தஸ்ய பிரகிருதிம் அவனுடைய நேச்சர், அவனுடைய அவன் இப்படிதான் இப்படிப்பட்டவன் தான் அப்படிங்கிறத பரிஜ்ஞாய அப்படின்னா அவகத்திய புரிஞ்சுனுட்டோ. ஞாதாத்து பரிங்கிறது உபசர்க்கம் லெப்பில் இருக்கு. பரிஜ்ஞாய ஷனைஹி மந்தைஹி மொள்ளமாக பரிவிருத்திய அப்படின்னா டேர்ன் பண்ணிட்டோ. மந்திரஸ்ய கோவிலினுடைய பশ্চিமே தேசே, பশ্চিம தேசம்னா வெஸ்டர்ன் சைடு, மேற்கு மேற்கு திக்கில், மேற்கு பகுதியில்னு வச்சுக்கோங்க. தேசேனா பிரதேசே, பশ্চিம பிரதேசே பர்யட்டித்தும் சுத்தறதுக்கு ஆரேவே, அங்க போய் சுத்தறதுக்கு போனோம். ரேபே ரேபாத்தே ரேபிரே. ரேபேங்கிறது ரப்பு தாத்து, ஆங்கிறது உபசர்க்கம், லிட்டில் இருக்கு. ஓகேவா? அதான் கதைய கிம் கஜம் ததாசி கோட்டகம் வா ததாகர்ணிய சிவவீரः தத் பிரகிருதிம் பரிஜ்ஞாய சனைஹி பரிவிருத்திய மந்திரஸ்ய பশ্চিம தேசே பர்யட்டித்தும். அட்டனம் இருக்கணும், பரி அட்டதி பர்யட்டதி இல்லையா? பரிங்கிறது உபசர்க்கம், அட்டதி அட்டதக அட்டந்தி, அட்டுதான் தாத்து, இங்க தூமனந்தத்துல இருக்கு. பர்யட்டித்தும் ஆரேவே. அப்புறம் कोऽयं कुतोऽयं चरो वा सन्देशहरो वा कपटपथिको वा अस्मत् पक्षपाती वा शत्रुपदातिर्वा कोऽयम् उभयपक्ष उदासीनो वा इति सद्य एव विज्ञेयम् इति विचारयन् मन्दिरपाश्चात्य प्रचीर गवाक्षात् आयान्तं कश्चित् अस्पष्टालाप ध्वनिम् अस्रौषि. இந்த இடத்துல இந்த மந்திர பாশ্চাத்திய பிராச்சீரம்னு மாத்திக்கோங்க. என்ன பிரச்சீரம்னு ஒண்ணுமே இல்ல. பிராச்சீரம்னா செவரு இல்லைன்னா ஃபென்ஸுக்கு பிராச்சீரம்னு பேரு. சரியா? ஓகே ஜி. ஆனா ஒரிஜினல்லையும் பிரச்சீரம் தான் இருக்கு. பிராச்சீரம் தான் இருக்கு ஒரிஜினல்ல. கரெக்ட், பிராச்சீரம் தான் இருக்கு. ஸோ பிராச்சீரம்னு மாத்திக்கோங்க அந்த இடத்த. ஓகேவா? அதான். ஸோ வந்து என்ன அப்படின்னா, இவனுக்கு எக்கச்சக்க மனசுல போயிட்டு இருக்கு. அயம் கஹா, இவன் யாரு? அயம் குதஹா, எங்கிருந்து வந்திருக்கான்? சரோவா, சரஹனா ஸ்பை, ஸ்பையா இவன், இல்லைன்னா சந்தேஷஹரஹா மெசஞ்சரவா. சந்தேஷம் ஹரதி இது சந்தேஷஹரஹா, சந்தேஷம். ஆமா. ஸோ அதை எடுத்துட்டு போறோம். கபட்ட பதிகஹாவா. ஸோ இவன் கபட்டன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது, தீசலான ஒரு பதிகனா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு ஒரு டிராவலர். ஸோ ஸோ இவன் வந்து கபட பதிகனா. அஸ்மத் பக்ஷபாத்திவா, இவன் வந்து என் சைடு சேர்ந்தவனா. பக்ஷபாத்தினாலே பயாஸ்டுங்கிற சென்ஸ். என் பக்ஷபாத்தியா, இல்லைன்னா சத்ரு பதாத்திர்வா. பதாத்தினா சோல்ஜர், கால்படை, அதுக்கு பதாத்திகின்னு பேரு. ஸோ சத்ருவனுடைய சத்ரோஹோ பதாத்திர்வா. சரியா? அதுக்கப்புறம் கோயம், யார் இவன்? உபய பக்ஷ உதாசீனகவா, நியூட்ரல்னு சொல்றோம் இல்லையா? இந்த பட்சமும் இல்லாம அந்த பட்சமும் இல்லாம நியூட்ரலா இருக்கிறவனா. வா இது சத்திய ஏவ விக்னேயம், இப்போவே நான் வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? ஐ மஸ்ட் நோ திஸ் இமிடியட்லி. இது விசார என்ன, இப்படி யோசிச்சுண்டு மந்திர பாশ্চাத்ய பிராச்சீர கவாக்ஷாத்து ஆயாந்தம்
கஷ்டித் அஸ்பஷ்ட ஆலாபத்வனிம் அஸ்ரௌஷீத். சரியா? ஸோ வந்து ஆமா. யாந்தः. ஓகே. மந்திர பாশ্চাத்ய இந்த மாதிரி அவன் விசாரையன்னு யோசிச்சுண்டு மந்திர பாশ্চাத்ய பிராச்சீர கவாக்ஷாத்து, மந்திரத்தினுடைய பாশ্চাத்யம் அப்படின்னாலே வெஸ்ட் சைடு பின்பக்கம்னு வச்சுக்கோங்க. பశ్చాத் பவம் பாশ্চাத்யம். சரியா? ஸோ வந்து பశ్చాத் பவஹ பாশ্চাத்ய. ஸோ பிராச்சீரக அப்படின்னா உங்களுக்கு செவுருன்னு அர்த்தம். பாশ্চাத்யஹ ச அசௌ பிராச்சீரக. அஹ் பின்பக்க செவுரு. சரியா? பின்பக்கம் அதுவே செவுரு. பின்பக்க ஃபென்ஸ். சரியா? மந்திரஸ்ய பாশ্চাத்ய பிராச்சீரக, மந்திர பாশ্চাத்ய பிராச்சீரக. கோவிலினுடைய கிழ பின்பக்க என்ட்ரன்ஸ் ஆர் செவரு ஃபென்ஸ். ஓகேவா? மந்திர பாশ্চাத்ய பிராச்சீரஸ்ய கவாக்ஷக. கவாக்ஷகனா கதவு, ஜன்னல் மாதிரி. ஸோ கவாக்ஷக. தஸ்மாத் மந்திர மந்திர பாশ্চাத்ய பிராச்சீர கவாக்ஷாத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த கவாக்ஷாத்து ஆயாந்தம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆலாப அஸ்பஷ்ட ஆலாப துவனி. ஸோ ஆலாபஸ்ய துவனிஹி ஆலாப துவனிஹி. ஆலாபம்னா இது ஒரு பேச்சு, அதனுடைய துவனிஹின சப்தம். ஸோ அஸ்பஷ்டஹ ச அசௌ ஆலாப துவனிஹி தம் அஸ்பஷ்ட ஆலாப துவனி. ஸோ இந்த ஆயாந்தம் வந்து இந்த அஸ்பஷ்ட ஆலாப துவனியில கொண்டு போய் சேருறது. சரியா? ஸோ மந்திரத்தினுடைய பின்பக்க செவருனுடைய அந்த விண்டோ, அந்த ஜன்னலிலிருந்து ஆயாந்தம் வந்து கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு அஸ்பஷ்டம், அன்கிளியராக இருக்கின்ற, வேகா இருக்கிற ஆலாப துவனி, அந்த கான்வர்சேஷனுடைய அந்த சப்தத்தை அஸ்ரோஷீத் அந்த சிவாஜி கேட்டான். புரியுறதா? ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி இதி விசாரையன்னு சக சிவாஜி. ஸோ இந்த விசாரையன்னு தான் உங்களுக்கு வந்து கர்த்தாக்கு போறது. இதி விசாரையன்னு இவன் யாரு, எங்க, இவன் என்ன சேர்ந்தவனா, சந்தேஷ ஹரஹவா கபட பதிகஹவா அஸ்மத் பக்ஷபாத்தியா சத்ரு பதாதிவா உபய பக்ஷ உதாசீனோவா இது சத்ய ஏவ விக்னேயம் இது விசாரையன்னு. இந்த மாதிரி யோசிச்சு கொண்டு அவன் சக சிவாஜி இப்படிப்பட்ட அஸ்பஷ்ட ஆலாப துவனியை அஸ்ரௌஷீத். எங்கேருந்து வந்தது அந்த துவனி? மந்திர பாশ্চাத்ய பிராச்சீர கவாக்ஷாத் ஆயாந்தம் கஷ்டித் அஸ்பஷ்ட ஆலாப துவனி அஸ்ரௌஷீத். ஸ்ரூனுடைய லிட், ஸ்ரூ ஸ்ரவணே இருக்கணும், ஸ்ருணோதி அதனுடைய அஸ்ரௌஷீத். சரியா இருக்கா? இது விக்னேயம்னா எதுக்கும் யோக்கியம் விக்னேயம் இல்லையா, தெரிஞ்சுக்கணும் ஆமா, அப்படின்னு. விக்ஞாத்தும் யோக்கியம் விக்னேயம். சொல்லுங்க தீபா. மேம் அஸ்ரோஷித்துங்கிறது லுங்கா? லுங்கு 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 தான். அஸ்ருநோத்து தான் லங்கு. இந்த ஷீத்து கீத்துலாம் வந்ததுனாலே உங்களுக்கு லுங்கு தான். அகார் ஷீத்து எல்லாம் இல்ல படிச்சோம். லுட்டுங்கிற மாதிரி கேட்டுதா தான். இல்ல இல்ல லுங்கு. அதுக்கப்புறம் க்ஷணம் விரம்ய ச கவாக்ஷ சமீபம் ஆகத்ய ध्वनि प्रतिध्वनिभिः अव्यक्तांश बहुलाम् अपि एवम् उक्तिं निश्चित्ये यत् चिराय दिल्ली वल्लभ पाणि पल्लव तल्लजच्छायाम् अद्युषितः अस्मि. ஆமா, அது ஒரு பெரிய பேராகிராஃப் போறது. ஒவ்வொரு லைனா பார்த்துன்னு போலாம். க்ஷணம் விரம்ய, ஒரு செகண்ட் பிரேக் எடுத்துட்டு, விரம்யனா ரெஸ்ட் பண்ணிட்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இட் டுக் அ பிரேக் ஃபார் செகண்ட். க்ஷணம் விரம்ய ரம்மு தாத்து ல்யப் கவாக்ஷ சமீபம் ஆகத்ய, கவாக்ஷஸ்ய சமீபம் கவாக்ஷ சமீபம் ஆகத்ய கத்வா துவனி பிரதித்வனிபிஹி அவ்யக்த அம்ச பகுலாம் உக்திம். அதாவது க்ஷணம் விரம்ய சஹ சிவாஜி உக்திம் நிச்சித்யே, அதுதான் கொண்டு போய் சேர்றது. சரியா? நிச்சிச்சேங்கிறது நிஸ்ஸுங்கிறது உபசர்க்கம், சீங்கிறது தான் அங்க தாத்து உங்களுக்கு. சிச்சே சிச்சியாத்தே சிச்சிரே. சரியா? லிட்டு லகாரம். சரியா? நிச்சினோத்தின்னு அர்த்தம், நிச்சிதவான்னு அர்த்தம், நிச்சயம் கிருத்தவான்னு அர்த்தம். நிச்சிச்சே சஹ சிவாஜி க்ஷணம் விரம்ய உக்திம் நிச்சிச்சே. அந்த உக்தினா அந்த பேச்சு, அங்க நடக்கிற, அங்க ஏதோ ஒரு சொல்றானோ அந்த வார்த்தைகளை இவன் வந்து
அதாவது அரைகுறையா கேட்டுண்டு இன்டர்பிரட் பண்றதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவனுக்கு எப்படி விழுந்ததோ அப்படி புரிஞ்சுட்டான். அந்த மாதிரி என்ன அப்படின்னா, எங்கன்னா கவாக்ஷத்துக்கு பக்கத்துல போயிட்டோ. ஸோ துவனி பிரதித்வனி பிஹி, துவனினா சப்தம், பிரதித்வனினா எக்கோ. ஸோ அந்த சப்தத்தினாலேயும் துவனயா ச பிரதித்வனயா, துவனி பிரதித்வனயா, அதனுடைய தைஹி துவனி பிரதித்வனிபிஹி அவ்யக்த அம்ச பகுலாம் அந்த உக்திம்க்கு அட்ஜெக்டிவா போறது. புரியுறதா? சோ ந வியக்தாக அவ்யக்தாக, அவ்யக்தாக அம்சாக அவ்யக்த அம்சாக, அவ்யக்த அம்சானாம் பகுலம் யஸ்யாம் சா, உக்தி வந்து ஸ்திரீலிங்கம், தாம் உக்திம் அங்க கொண்டு போய் சேர்க்கணும். புரியுறதா? சரியா இருக்கா? சோ இந்த துவனி பிரதித்வனி பிகிங்கிறது ஒரு பதம், அவ்யக்த அம்ச பகுலாம்ங்கிறது ஒரு காம்பவுண்ட் வேர்டு, அப்புறம் அபி ஏவம்னு ரெண்டு இருக்கு, அப்புறம் உக்திம். ஸோ வந்து இந்த இந்த அவ்யக்த அம்ச பகுலாம்ங்கிறது உக்திம்க்கு அட்ஜெக்டிவா போறது. உக்திஹிங்கிறது ஸ்திரீலிங்கம், அதனால உக்திம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம். அந்த உக்தியை சக சிவாஜிஹி நிச்சிச்சே, சரியா டிசைடு பண்ணா. எப்படிப்பட்ட உக்திம் அப்படின்னா துவனி பிரதித்வனி பிஹி, துவனினாலையும் சப்த துவனி துவனய பிரதித்வனய தைஹி துவனி பிரதித்வனி பிஹி, அங்க ஜி பேசுற ஜி அந்த துவனிங்கிறது ஸ்ரீலிங்கம் இல்லையா? துவனிஹி தாபிஹி துவனிஹி துவனி துவனய துவனி ध्वनिः मात्रं पुल्लिङ्गम्। துவனி புல்லிங்கமா? புல்லிங்கமா? आमा புல்லிங்கம். इकारान्त पुल्लिङ्गम्। ஹரிமரியா? ஹரிமரி. आमा आमा ஓகே. ஆமா. ம், ஒரே நிமிஷம். ம், ஓகே, சரி. सो ध्वनयः प्रतिध्वनयः च प्रतिध्वनयः च தைஹி துவனி பிரதித்வனிபிஹி, அந்த துவனி பிரதித்வனிகளினால் என்ன அப்படின்னா சப்தம் அதனுடைய எக்கோனால அவ்யக்த அம்ச பகுலாம் அபி உக்திம் ஏவம் உபி சாரி ஏவம் உக்திம் நிச்சிச்சே. ஸோ அவ்யக்தா அப்படின்னா ந வியக்தா அவ்யக்தா. ஸோ ந வியக்தாக அவ்யக்தாக, அவ்யக்தாக அம்சாக அவ்யக்த அம்சாக. ஸோ அவ்யக்த அம்சானாம் பகுலம்னா ஜாஸ்தி. ஸோ பகுலாம் அப்பி ஏவம் உக்திம், அது வந்து இந்த உக்திம்க்கு அட்ஜெக்டிவா போகிறது. சக சிவாஜிஹி நிச்சிச்சே எது என்ன அப்படின்னா அவன் காதல இது விழுந்தது. சிராய தில்லி வல்லப பாணி பல்லவ தல்லஜ சாயாம் அத்யுஷிதோ அஸ்மி. யாரோ ஒருத்தரவங்க உள்ள இருக்கிறவர் பேசுறார், அதுதான் இந்த பூஷண கவின்னு நினைக்கிறேன். சரியா? சோ வந்து தில்லி வல்லப பாணி பல்லவ தல்லஜ சாயாம் வயம் என்ன அகம் அத்யுஷிதோ அஸ்மி சிராய வெகுகாலம். தில்லி வல்லபா அப்படின்னா தில்லியினுடைய வல்லபகனா பிரியன் அர்த்தம், தலைவன் அர்த்தம் இந்த இடத்துல. சோ தில்லியினுடைய வல்லபன், அந்த வல்லவன் தில்லி வல்லவனுடைய கையி, அந்த கையே என்ன அப்படின்னா ஒரு கைங்கிற ஒரு பல்லவம், பல்லவம்ங்கிறது உங்களுக்கு தளிர். ஸோ அந்த பிரசஸ்தகா பல்லவகான்னு அர்த்தம். தல்லஜகா அப்படின்னா பிரசஸ்தகான்னு அர்த்தம். தத் பிரசித்தம் யதா ஸ்யாத் ததா இது தல்லஜகா. தல்லஜகான்னு பேரு. தத்து லஜகா தல்லஜகான்னு சேர்ந்துருக்கு போல இருக்கு. ஸோ வந்து தில்லியாக வல்லபகா தில்லி வல்லபகா, தில்லி வல்லபஸ்ய பாணிஹி தில்லி வல்லப பாணிஹி. அதே மாதிரி பிரசஸ்தகா பல்லவகா பல்லவ தல்லஜகா. சரியா? நீங்க வந்து எப்படி சொல்லுவேன், தல்லஜகா பல்லவகா தல்லஜகாவா, தல்லஜகா பல்லவகான்னு வச்சுக்கோங்க. தல்லஜகான்னா பிரசஸ்தகான்னு அர்த்தம். பல்லவக ஆ, பிரசஸ்தமான பல்லவம்னு சொல்லணுமா அத? ஆமா ஆமா ஆமா, பிரசஸ்தமான பல்லவம்னு சொல்லணும். பிரசஸ்தம் பல்லவம்னு இருக்கும். பிரசஸ்தः தல்லஜः பல்லவः, தில்லி வல்லவ பாணியேவ பல்லவ தல்லஜः. தில்லி வல்லவனுடைய கையே ஒரு தளிருங்கிற ஒரு பிரசஸ்தமானது ஒண்ணு. அந்த தில்லி வல்லவ பாணி பல்லவ தல்லஜஸ்ய சாயாயாம் சாயா தாம் சாயாம் அகம் அத்யுஷிதோ அஸ்மி. அத்யுஷிதகாங்கிறது அதிங்கிறது உபசர்க்கம், வஸ்து யுக்த பிரத்யம். அந்த இது இருக்கணும், உபான் மத்தியாங்க சகான் இருக்கணும். அந்த சூத்திரம் படி இங்க வந்து அந்த சாயாயாம் சப்தமிக்கு பதில இங்க வந்து த்விதியா வந்திருக்கு. ஓகேவா?
தாம் அந்த அந்த சாயானா ஆசிரயம்னு அர்த்தம். அந்த ஆசிரயத்தை அகம் அத்யுஷிதோ அஸ்மி, இத்தனை நாள் நான் வசித்தவனாக இருக்கிறேன், வசித்துக் கொண்டிருப்பவனாக இருக்கிறேன். புரியுறதா? திருப்பி சொல்லிட்டா? ஆமா ஜி. சிராய வெகுகாலம். என்ன? தில்லி வல்லபகா, தில்லியினுடைய வல்லபன்னா தலைவன், தில்லி வல்லபகா, தில்லி வல்லவனுடைய பாணி. அந்த பாணியே எப்படி இருக்கு அப்படின்னா பல்லவ தல்லஜகா, அந்த தள்ளி அந்த தளிருங்கிற ஒரு பிரசஸ்தமா இருக்கு அப்படின்னா அது எல்லாருக்கும் அந்த ஒரு மரத்தினுடைய அந்த இலைங்கிறது, பல்லவம்ங்கிறது தளிருங்கிறத விட இலை சாரி இலைங்கிற ஒரு தல்லஜகா அப்படின்னா பிரசஸ்தமான ஒரு இலை அவனோட கை. அந்த ஒரு மரத்தினுடைய இலையானது எப்படி எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கறதோ, ஒரு சாயாவை கொடுக்கறதோ, அதே மாதிரி இந்த தில்லி வல்லவனுடைய கை பாணியே எப்படி அப்படின்னா பல்லவ தல்லஜகா. சோ அந்த ஒரு இலைகள் போல, இலைகளுடைய பிரசஸ்தம் போல. பிரசஸ்தம்னா பிரசித்தம்ங்கிற விட நான் என்ன சொல்லுவேன்னா அடர்த்தியான பல்லவங்கள்னு வச்சுக்கோங்க. அந்த தில்லி வல்லவனுடைய கையே அடர்த்தியான இலைகள் போல. அதையே போல இல்ல, அந்த தில்லி வல்லவனுடைய பாணியே அடர்த்தியான இலைகள். அந்த தில்லி வல்லப பாணி கையங்கிற அடர்த்தியான இலைகளினுடைய சாயா, தில்லி வல்லப பாணி பல்லவ தல்லஜஸ்ய சாயா, தாம் சாயாம் அதி உஷிதோ அஸ்மி, அத்யுஷிதோ அஸ்மி. சரியா இருக்கா இப்போ? இந்த ஆ, இந்த ஐகிரி நந்தினில தல்லஜ பல்லவ சல்லலித்தேன்னு வரும். ஆமா இதுல என்னமோ பல்லவ தல்லஜன்னா அது டக்குன்னு இல்ல, முன்னாடி அந்த தல்லஜா போட்டிருந்தா நம்ம கர்மதாரையால சொல்லிக்கலாம்ல. ஆமா 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 ஆமா. அப்புறம் இன்னும் ஒரு அப்படிதான். டவுட் ஜி, ம். வியக்தாம்ச பகுலாம்னா என்ன அர்த்தம்? அவ்யக்த அம்சனா அது சரியா அவ்யக்தம்னா புரியாத புரியாத நிறைய. அம்சானாம் பகுலம். அவனுடைய உக்தியில வந்து புரியாத அம்சங்களுடைய ஜாஸ்தி தான் நிறைய இருந்தது. The ஓகே. words were so unclear. கிளியரா புரியறத விட இப்போ திட்ட வயசானவட்ட போன்ல பேசினா 15 நிமிஷம் பேசினா 5 நிமிஷம் தான் புரிஞ்சுதுன்னு சொல்றோமோ, 10 நிமிஷம் புரியல அப்படிங்கிறோம். அந்த மாதிரி அவளுடைய அந்த உக்தியில வந்து புரிஞ்சது ரொம்ப கம்மி, புரியாததுதான் ஜாஸ்தி அப்படிங்கிறோம். புரியுறதா? எஸ். நன்னா போயிட்டு இருந்தது, ஒரு சுருட்டு சுருட்டி விட்டார் இல்ல? ம். பகினி, ஆகாங்ஷா. இந்த ஆ, பல்லஜ வந்து பல்லவக்கு தான் போகணுமா, சாயாக்கு போக கூடாது? பல்லவ தல்லஜஸ்ய சாயாமா? அடர்த்தியான அந்த ஒரு நிழலில் இல்ல, அடர்த்தியான அந்த இலைகள் அப்படிதான் போகுமா? இலைகள் அடர்த்தியா இருந்தா தானே சாயா அடர்த்தியா இருக்கும். அடர்த்தியா இருக்கும். ஓகே. ம். ஒரே சரி. அங்கங்கேயும் இலை சொருகின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க மரத்தை, அதுக்கு அடியில போய் நின்றா வெறும் குச்சி தான் இருக்கும் மேல, இல்லையா? ஜி, அவ சொல்ற மாதிரி பாணியே பல்லவம், ம். அந்த பல்லவத்தின் உடைய தல்லஜ சாயம்னு சொல்லக்கூடாதா? பல்லவசிய தல்லஜ அடர்த்தியான சாயாவா? அந்த அந்த பாணியே பல்லவம் மாதிரி அந்த பல்லவத்தின் உடைய ஒரு அடர்த்தியான சாயாவில் நான் வசித்து வந்தேன்னு அப்படி சொல்லலாமா? அவ சொல்ற பிரசஸ்தமான ஆசிரயம் அவனுடையது, ரொம்ப பிரசித்தமான ஆசிரயம் அந்த தில்லி ராஜாவோடது, அப்படிதானே ஆ, சொல்ற? ஓஹோ, இல்ல அவ சொன்ன உடனே டக்குன்னு தோணித்து, ஏன் அந்த பாணி பல்லவம்னு சொல்றோமே நம்ம, கர கிசலயம்லாம் அந்த மாதிரி பாணி கர பல்லவம். கர கிசலய பிரசஸ்தஸ்ய சாயாம் ஆசிரயம் அதி அத்யுஷிதோஸ், அப்படிதான் வரும். சரியா? ம். மேல परं वयं कवयः कस्यापि राजत्वं वीरत्वं वा प्रतापित्वं वा आढ्यत्वं वा न अपेक्षामहे, न वा कस्यापि स्वाभिमानभ्रूभङ्गम् उत्तुङ्गकोपाञ्चित अकर्व बर्बरतां वा सहामहे. சோ இப்ப வந்து அந்த கவி பூஷண கவி பேசுறார் போல இருக்கு. பரம் மேலும் மற்றும் என்ன அப்படின்னா, வயம் கவயக நாங்கள் கவிகள். நாங்க அந்த கவிகள் நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னா, கஸ்யாபி ராஜத்வம் வீரத்வம் வா பிரதாபித்வம் வா ஆட்யத்வம் வா நான் அபேக்ஷாமஹே. நாங்க வந்து அபேக்ஷாமஹேனா பொருட்படுத்த மாட்டோம்னு அர்த்தம். சரியா? பயம்னு அபேக்ஷாமஹே. சரியா? உங்களுக்கு லட்டில் இருக்கு. சோ வந்து என்ன அப்படின்னா வரம் வயம் கவயக கஸ்யாபி யாருடைய
யாருடைய உடைய ராஜத்துவம் அப்படின்னா அந்த ராஜாவாக இருக்கும் தன்மை, வீரத்துவம் வீரஸ்ய பாவக வீரத்துவம், பிரதாபித்துவம் அவளுடைய அந்த என்ன சொல்றது, பிரதாபி அப்படின்னாலே ஷைன் ஆறுது, அவ எவ்வளவு பாப்புலரா இருக்கா அதையும், ஆட்யத்துவம் அப்படின்னா அவளுடைய வெல்த் அதையும் வா ந அபேக்ஷாமகே, ஆட்யஸ்ய பாவக ஆட்யத்துவம். ஸோ அதை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். நவா கஸ்யாபி சாபிமான ரூபங்கம் உத்துங்க கோபாஞ்சித அகர்வ கர்வ பர்பரதாம் வா சகாமகே. நாங்க என்ன அப்படின்னா இன்னொருத்தரனுடைய அந்த அபிமானேன ஒரு ரூபங்கம், அபிமானேன சகிதா சாபிமானக, அபிமானேன சக வர்த்ததே இது சாபிமானக, அபிமானத்தோட, அபிமானம்னா ஒரு செல்ஃப் ப்ரைடு, அதோட இருக்கின்றது சாபிமானம். புருவகா பங்கஹா அப்படின்னா புருவத்தினுடைய நெரிக்கல், புருவத்தை தூக்குறதோ அப்படின்னா ஒரு ஜுகுப்சா காமிக்கிறது தானே அர்த்தம். இதெல்லாம் ஃபேஷியல் ஜெஸ்டர்ஸ் தானே. ஸோ ப்ரூவோ நம்மளா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேன்னா சில பேர் தூக்குவா தெரியுமா, அதெல்லாம் ரொம்ப ஒரு அவமானப்படுத்துற ஒரு செயல். ப்ரூவோ பங்கஹா ப்ரூ பங்கஹா இன்னைக்கு இருக்கிற பசங்க நிறைய பண்ணுவாங்க. சாபிமானச்ச ஹசோ ப்ரூ பங்கஹா டம். ஸோ அபிமானத்தோட இருக்கிறதும் அந்த ப்ரூபங்கம், அந்த ப்ரூ குட்டிகள், அந்த புருவத்தை சுருக்கிறது, அதோட இருக்கு அதை சரியா. சாவிமான ப்ரூபங்கம் அதை சரியா. உத்துங்க கோப அஞ்சித அகர்வ கர்வ பர்பரதாம். ஸோ உத்துங்கா கோபகா, உத்துங்கன பீக்குன்னு அர்த்தம், ரொம்ப பீக்கில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற கோபம். உத்துங்கா கோபகா உத்துங்க கோபகா. உத்துங்க கோபேன அஞ்சிதாக உத்துங்க கோப அஞ்சிதாக. அஞ்சிதாகனா அதனால் சூழப்பட்டவர்கள், அதோடு இருப்பவர்கள். ந கர்வகா அகர்வகா. கர்வகனா கொஞ்சம்னு அர்த்தம், அகர்வகனா அனல்பகன்னு அர்த்தம். ஸோ ந கர்வகா அகர்வகா. அகர்வகா கர்வகா எஸ்யாம் சா அகர்வ கர்வா. சரியா. அதனுடைய அதை நாங்கள் ந சகாமகே. ஸோ பர்பரதாம் அப்படின்னா நீச்ச விற்த்திக்கு பர்பரதான்னு பேரு. பர்பரஸ்ய பாவகா பர்பரதா. ஸோ உத்துங்க கோபாஞ்சிதா அகர்வ கர்வா பர்பரதா தாம் பர்பரதாம் ந சகாமகே. புரியுறதா? திருப்பி சொல்றேன். வயம் பரம் வயம் கவயः கஸ்யாபி ராஜத்வம் வீரத்வம் வா பிரதாபித்வம் வா ஆட்யத்வம் வா ந அபேக்ஷாமஹே. நவா கஸ்யாபி சாபிமான ப்ரூபங்கம், அபிமானத்தோட கர்வத்தோட இருக்கின்ற புருவத்தினுடைய சுருக்குதல் அதை, அப்புறம் உத்துங்க கோபாஞ்சித அகர்வ கர்வ பர்பரதாம். ஸோ என்ன அப்படின்னா இந்த பர்பரதா அப்படின்னா நீச்சபாவம். அந்த நீச்சபாவம்ங்கிறது எப்படி இருக்கு, அந்த பர்பேரியன் சொல்லுவா தெரியுமா, அந்த மாதிரி பர்பரதாங்கிறது. பர்பரஸ்ய பாவகா பர்பரதா. ஸோ உத்துங்க ரொம்ப மேலோங்கிய கோபத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட, அகர்வ கர்வா கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லாத கர்வா பர்பரதா தாம். அது இந்த பர்பரதாக்கு போய் அந்த பர்பரத்தையை அகம் பயம் ந சகாமகே நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். சகதே இருக்குல்ல, சகாமகே லட்டு. சரியா. அதுக்கப்புறம் ந தஸ்ய தாத்ருஷம் பூவலயே ராஜ்யம் யாத்ருஷம் அஸ்மாகம் சாரஸ்வத சிருஷ்டௌ. என்ன ஒரு பிரைடு பாருங்க, பாரே காவிய சம்சாரே கவிரேக பிரஜாபதி இல்லையா. தஸ்ய ராஜ்ஞः தாத்ருஷம் பூவலையே. ஸோ அந்த பூமிங்கிற ஒரு வலயம், அதுல வலையே ராஜ்யம் ராஜ்யம் தாதிருஷம் பூவலையே ந தாதிருஷம் ராஜ்யம் யாதிருஷம் அஸ்மாகம் சாரஸ்வத சிருஷ்டௌ. ஸோ சரஸ்வத்தியாக இதம் சாரஸ்வதம். ஸோ அந்த சாரஸ்வதஸ்ய சிருஷ்டி அப்படின்னா அந்த கவியினுடைய சிருஷ்டியில் என்ன இருக்கோ அது இந்த ராஜ்யம். எந்த மாதிரி ராஜ்யம் அப்படின்னா இந்த பூவலயத்துல, இந்த பூமியில் இருக்கின்ற அந்த ராஜ்யத்துல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா தெர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒரு காஷ்மீர்ல போய் நான் ஒரு ஒரு என்ன சொல்றது, நான் ஒருத்தன் அரிசி வளர்க்குறான் அப்படிங்கிறது இந்த பூமியில பண்ண முடியாது. ஆப்பிள் தான் விளையும் அங்க, அதுதான். ஆனா ஒரு கவியினுடைய தாட்டுல என்ன வேணா எங்க வேணா கட்டும் இல்லையா. இல்லையா. ஒரு மேகத்து மூலமா தூது அனுப்ப முடியுமா? நம்மளால முடியாதுல்ல. ஆனா கவியால முடிஞ்சுதே. காளிதாசன் மேக சந்தேஷம்ங்கிற ஒரு ஃபுல் டெக்ஸ்ட்ல அந்த மேகத்தை என்னெல்லாம் பார்த்து எங்கெல்லாம் பொழியணும்னு அவ்வளவு எழுதுறானே. ஸோ அந்த மாதிரி எங்களுடைய சாரஸ்வத சிருஷ்டவ் அது எல்லாம் பாசிபிள். உங்களுடைய பூவலையே ராஜ்யம் தாதிருஷம் ராஜ்யம்
பூவலயே ராஜ்யம் யாதிருஷம் அஸ்மாகம் சாரஸ்வத சிருஷ்டௌ ந. சரியா? அப்புறம் न तस्य क्रीतदासाः अपि तद् इतिहासम् अकालमेव बद्धकरसम्पुटाः यथोचित अवस्थानाः पुरतः अवतिष्ठन्ते यथा अस्माकं पदानि वाक्यानि छन्दांसि अलङ्काराः रीतयः गुणाः रसाश्च. தது இதிஹாசம் நான் படிச்சேன் நீங்க ஆமா இல்ல. இதி இதி அங்க எங்க இருக்கு? இல்லவே இல்லையா அங்க? ததீஹாசவாஜி அது எப்படி ததீஹா சொல்றேன்? சமகாலமேவங்கிற பதம் அங்க. ததீஹானா ததீஹா அப்படிங்கிறது ஓகே ஓகே அது இச்சாங்கிற அர்த்தம். ஈஹா ஈஹம்பாடே ஸ்பிருஹ ஆமா ஈஹா அது ஆமா மாதிரி. ஸ்பிருகா அந்த மாதிரி ஓ அது சாரி. இச்சான்னு அர்த்தம். தட்ஸ் ஓகே. எனக்கே நானே ஒரு செகண்ட் நானும் தப்பா படிச்சுட்டு வந்திருக்கேனோன்னு நினைச்சேன். இல்ல ரொம்ப இத்திஹாசம் இதெல்லாம் படிச்சுட்டு இத்திஹாசம்னே வருது. ததீஹா சமகாலம் ததிச்சா சமசமயம்னு அர்த்தம். புரியுறதா? ததீஹானா ததிச்சான்னு அர்த்தம். ததிச்சா சமயம். ஓகேவா? ந தஸ்ய கிரீததாசாः अपि ததீஹா சமகாலமேவ பத்தகரசம்புடாः यथोचित अवस्थानाः पुरतः अवतिष्ठन्ते. सो क्रीतदासाः क्रीताः दासाः येन सह क्रीतदा यैः सह போட்டோ ஏன சக தே. ஸோ எவன் ஒருவனால் அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் வாங்கப்பட்டார்களோ, சாரி, கிரீதாக தாசாக உங்களுக்கு வந்து ஸ்லேவுக்கே போறதுன்னு நினைக்கிறோம். கிரீதாக ச தே தாசாகன்னு அர்த்தம். சரியா? வா கிரீதாக ச தே தாசாக. என்ன சொல்றது? தாசரூபேண ஏ கிரீதாகான்னு அர்த்தம். தாசபாவேன ஏ பவந்தி தேன்னு அர்த்தம். யாரு ஸ்லேவ்ஸ் கிரீத்த தாசாகனா வாங்கப்பட்ட ஸ்லேவ்ஸ். ஸோ வந்து ஸ்லேவ்ஸ்ன்னு அர்த்தம். தாசாகா இத்தியர்த்தக. கிரீத்த தாசாக அப்படி இந்த ராஜாவினால அவ வந்து வாங்கப்பட்டவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் கூட அவ வந்து என்ன ததீஹா சமகாலமேவ பத்தகர சம்புடாக யதோச்சித அவஸ்தானாக புறதக அவதிஷ்டந்தே. ஸோ அவளுடைய இச்சா சமகாலமேவ அவளுடைய எப்போ விருப்பமோ அந்த சமயம்தான் பத்தகர சம்புட்டாக. சம்புட்டம்னா இப்படி வச்சுக்கிறது கைய. சரி, பத்தகர சம்புட்டக அப்படின்னா கைய வந்து குவிச்சுக்கிறது. பிராஞ்சலயகான்னு அர்த்தம். புரியுறதா? அஞ்சலி சகிதாகான்னு அர்த்தம். ஸோ வந்து என்ன அப்படின்னா தது ஈஹா சமகாலமேவ என்ன அப்படின்னா கரையோகோ சம்புட்டக கரசம்புட்டக பத்தக சம்புட்டக எய்ஹி தே. அந்த கிரீததாசாகக்கு அட்ஜெக்டிவா போறது. புரியுறதா? அப்படி இருந்து கொண்டு கிரீததாசாக பத்தகர சம்புட்டாக சந்தக யதோச்சித அவஸ்தானாக உச்சிதம் அனதிக்கிரமிய யதோச்சிதம் யதோச்சிதம் அவஸ்தானம் ஏஷாம் தே யதோச்சித அவஸ்தானாக. அவ வந்து உச்சித அவஸ்தானம் அந்த டைமுக்கு ஏவ புறத்தக ந அவதிஷ்டந்தே. அவ வந்து அந்த மாதிரி நிக்கிறது இல்ல. யதா அஸ்மாகம் பதானி வாக்கியானி சந்தாம்சி அலங்காராக ரீதயः குணாக ரசாக ச. எங்களுடைய வார்த்தைகள்ல எப்படி வந்து அந்த பதங்கள்ங்கிறது சுப்திங்கந்தம் பதங்கள், அதுக்கப்புறம் அந்த பதானி, அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? பதானி வாக்கியானி. ஸோ வாக்கிய பத சமூகம் வாக்கியம். அந்த வாக்கியங்கள் சந்தாம்சி சந்தசுகள் அலங்காரங்கள் ரீதிகள் குணங்கள் இவைகள் எல்லாமே என்ன அப்படின்னா தே சர்வே அவதிஷ்டந்தே. ஆனா இந்த தாசாக ந தாதிருஷம் இவா நினைக்கிற மாதிரி வந்து இருக்கிறது இல்ல. ஸோ இவாளை கம்பேர் பண்ணும்போது பல விதத்துல நாங்க வசந்தவாளா இருக்கோம் அப்படின்னு கவிக்கும் ராஜாக்கும் ஒரு கம்பாரிசனை அவர் பண்ணிக்கிறார். புரியுறதா? ந தஸ்ய கிரீததாசாக அப்படி தஸ்ய கிரீததாசாக அப்படி ந புறத்தக ந அவதிஷ்டந்தே. அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். அவளால வாங்கப்பட்ட அந்த ஸ்லேவ்ஸ் கூட ததீஹா சமகாலமேவ பத்தகர சம்புட்டாக யதோச்சித அவஸ்தானாக தஸ்ய புறத்தக ந அவதிஷ்டந்தே. அவளுக்கு முன்னாடி நிக்கிறது இல்ல. யதா அஸ்மாகம் பதானி வாக்கியானி சந்தாம்சி அலங்காராக ரீதயா குணாக ரசாச்ச சந்திஷ்டந்தே. சொல்லுங்க. அவதிஷ்டந்தே. ஜி அந்த ததீஹா சமகாலமேவங்கிறது அவன் இஷ்டத்துக்கு அதே நேரத்துலன்னு அர்த்தமா? ஆமா அவன் இஷ்டப்பட்ட நேரத்தில்னு ஆமா சொல்லலாமா? ஆமா ஆமா ஆமா. அது எப்படி அந்த அந்த சமாசாரத்துக்கு ராஜாவினுடைய இஷ்ட சமகாலமேவ அவ வந்து அந்த மாதிரி வந்து நிக்கிறது கிடையாது.
புரியுறதா? ம். தஸ்ய ஈஹா ததீஹான்னு வச்சுக்கோங்க. அவன் அந்த ததீஹாயாக சமகாலம் ததீஹா சமகாலம் அந்த ததீஹா சமகாலமேவ பத்தகரசம்புடாः பத்தः கரசம்புடः यैः ते यथोचित அவஸ்தானாः यथोचितम् அவஸ்தானம் येषां ते அந்த கிரீததாசாः தஸ்ய ராஜ்ஞः புரதः ந அவதிஷ்டन्ते யதா அஸ்மாகம் பதானி வாக்கியானி சந்தாம்சி அலங்காராக ரீதையா நாங்க நினைச்ச மாத்திரத்துல இதெல்லாம் கவிகளுக்கு நமக்கு இல்ல. ஆ. இந்த மாதிரி கவிதை எழுதுறவாளுக்கு காளிதாசன் என்ன இந்த இடத்துல உப்புமா போடணும்லாம் எழுத மாட்டான், அவனுக்கு அப்படியே வரும் இதெல்லாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது சில பேர்லாம் அந்த டியூன் போட்டானா அப்படியே வரும் பார்த்தேடா அந்த பாட்டுல இந்த இந்த ஸ்லோகத்துக்கு பட்டு அட்டானாவை போடாம இந்த இடத்துல நீலாம்பரி தான் போடணும்னு அப்படி வருதுங்கிறதுலாம் இதெல்லாம் அப்படியே வருது இல்ல அப்படின்னு சொல்றான்ல அந்த மாதிரி. புரியுறதா? ஸோ அவளுடைய எங்களுடைய வாக்குல நாங்க நினைச்ச மாத்திரத்துல எப்படி பதங்களும் வாக்கியங்களும் சந்தஸும் அலங்காரமும் ரீதிகளும் குணங்களும் ரசமும் வந்து நிக்கிறதோ அந்த மாதிரி அவளுக்கு முன்னாடி அவளால் வாங்கப்பட்ட அந்த தாசர்கள் கூட கைய கூப்பிச்சுன்னு நிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றோம். கவி பிரதிபாவை பத்தி சொல்ற. ஆமாம் ஆமாம். அவளுடைய அந்த சுவாதந்திரியம் அவளுக்கு என்ன ஒரு அத்தாரிட்டி இருக்கு அப்படிங்கிறத சொல்ற. அது ஒரு நிறுத்திக்கலாமா? ஓகே ஜி. ஒரு நிமிஷம். பகினி எனக்கு அந்த ம் ந தஸ்ய தாதிருஷம் பூவலியேக்கு மாத்திரம் இன்னொரு தடவை என்ன அவர் மீன் பண்ற சாரஸ்வத சிருஷ்டம்னு न तस्य तादृशं பூவலையே ராஜ்யம் யாதிருஷம் அஸ்மாகம் சாரஸ்வத சிருஷ்டௌ அவனுக்கு தஸ்ய ராஜ்ஞः பூவலையே தாதிருஷம் ராஜ்யம் ந பவதி. சரி அவன் நினைக்கிற மாதிரி எதுனா மயசபாவான மயசபால எப்படி வேணா சிருஷ்டி பண்ணான். இங்க ஒரு பூவலயத்துல இது இது இப்படி இப்படிதான் இருக்கணும். பிளாட்டோன்னா அந்த இடம் பிளாட்டோ, பிளெயின்ஸ்னா அந்த இடம் பிளெயின்ஸ். அதே மாதிரி அவனுடைய ராஜ்யத்திலையும் அவன் வந்து எந்த இடத்துல டேம் கட்டுறானோ ரிவருக்கு பக்கத்துல தான் கட்ட முடியும், கொண்டு போய் டெசர்ட்ல கட்ட முடியாது. ஸோ அவனுடைய இஷ்டத்துக்கு ஹீ கேனாட் டூ அ சிருஷ்டி. ஆனா என்னுடைய சாரஸ்வத சிருஷ்டி எப்படி இருக்குவர் யாதிருஷம் அஸ்மாகம் சாரஸ்வத சிருஷ்டௌ சந்தி விஷயாக தாதிருஷம் பூவலையே இந்த புவக இந்த புவக வலையே பூமிங்கிற இந்த மண்டலத்தில் தாதிருஷம் ராஜ்யம் தஸ்யன பவதி. ஓகே சரியா இருக்கா? சரி ஓகே. ஒரு நிமிஷம் அகிலா மேடம் ஆ. சம்ஸ்கிருதம் படிக்க மேடம் ஆரம்பிக்கிறேன். ஒரே நிமிஷம்.